எக்ஸலண்டா இருக்குங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டரா ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி ஒரு கலெக்டரோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் ராம் சரணே வந்து எலக்ட்ரல் ஆஃபீஸரா வராரு, அதோட ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப பக்காவா எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு நேர்மையான கலெக்டரோட பொண்ணா இருக்கிறதுனால, நான் நேர்மையான அட்மினிஸ்ட்ரேஷன் விரும்புறதுனால இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படத்துல எவனாவது குறை சொன்னான்னா அவன் கரப்ஷனை விரும்புறான் தான் அர்த்தம். இல்ல அவன் ஒரு காமன் மேனா ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கான்னு அவன் புரியலன்னு அர்த்தம். கேம் சேஞ்சர்லாம் கிடையாது. இப்போ நீங்க வந்து படம் பார்த்துருந்தா கழுத்து இப்படிதான் உங்களுக்கு இருக்கும், இப்படியே தான் இருப்பீங்க. ஏன்னா படம் ஃபுல்லா ஒரு காமெடின்னு சொல்லிட்டு இப்படி நிக்க வச்சு ஒருத்தனை வந்து காமெடி பண்ண வச்சிருக்காங்க. இப்படி பண்ணா காமெடி ஆகுமா? இது என்ன காமெடி ஆகும்? நான் கேக்குறேன், என்னங்க இது வித்தியாசமாங்க? இப்படி உங்களுக்கு ரசிகர் தெரியலங்க, படத்தை ரசிகர் தெரியலங்க உங்களுக்கு. சரி, ஆமா, அதுக்கு நீ சைடுல கோடிங் இருக்குதா வித்தியாசம். மாறு வச்சா மாறு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ண எப்படி? அஞ்சலியை வந்து எவ்வளவு வந்து கொடூரமா காட்டிட்டு அஞ்சலியை கூட இப்படி நிக்க வச்சுட்டாங்க. இந்த படத்துல ஒரு 2 கேரக்டர் தான் ஃபுல்லா த்ரூ அவுட் வரும், அதுதான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் சரண் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வராருங்க. ஒரு சீன்ல கூட இருக்க மாட்டாரு, எல்லா சீன்லயும் வராருங்க. அதுக்கு எல்லா சீன்லயும் பேர் போறதுல போட்டு விட்டாங்க. இல்லண்ணா, இன்டர்வெல்ல மட்டும் வரல அவரு. இன்டர்வல்ல வரலங்க. அந்த ஆடு போட்டாங்க பார்த்தே பாப்கார்ன்லாம் காம்போ பேக், அந்த காம்போ பேக்ல மட்டும் ராம் சரண் வரல, அது எல்லாத்துலயும் வந்துட்டாரு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து கேட்கணும், ஒரு சீன்ல கூட வராம இருக்கலாம்ல. பாட்டு கிரிஞ்சி நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. எஸ்ஜே சூர்யா தான் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கதையே இல்லைங்க, இஷ்டத்துக்கு வராங்க, எங்க வேணா போறான், எவனா அடிக்கிறான், போறான் அடிக்கிறோம் உதைக்கிறான். நம்மளுக்கு அங்க அடிக்கிறது இங்கே என் கழுத்து திரும்பிச்சு, அந்த மாதிரி ஆகி போச்சு. படம் நினைச்சு பார்த்தேன் கொஞ்சமா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒஸ்ட். இதுக்காகவா வந்து விடாமுயற்சியை ஸ்டாப் பண்ணீங்க? இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. விடாமுயற்சினா தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நிறைய பேர் பேசுறாங்க, அது உண்மையா இருந்துச்சுன்னா ஏத்துக்க முடியாது. விடாமுயற்சிலாம் வந்து வேற மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம், கண்டிப்பா ஒரு தடவை வாட்ச் பண்ண மூவி தான். இப்போ முன்னாடி படம் வந்து நம்ம சங்கர் சாரோட பார்த்தோம், அது எவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்ட் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் இல்ல, பட் பெருசா ஒண்ணும் இல்ல. படம் கண்டிப்பா ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம், என்டர்டெய்னிங்கா இருக்குது. ராம் சரண் வந்து நம்மளுக்கு ஒட்டல, கனெக்ட் ஆகல. அவர் பண்றது கேம் சேஞ்சருங்கிறதுக்குள்ள மீனிங் வந்து சரியா இது பண்ணல. அதுக்குள்ள அந்த ஸ்க்ரீன் பிளே கூட சொல்லலாம். கேம் சேஞ்சர்னா அது வேற, அது பயங்கரமான ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். அந்த ட்ரிக்கியான விஷயம்லாம் இல்லை, நீங்க கோவப்பட்டா என்ன செய்வீங்களோ, நான் கோவப்பட்டா என்ன செய்யணும், அதை தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை. நல்லா இருக்கு. இந்தியன் 2 கூட நல்லா இருக்கா? இந்தியன் 2 கூட நல்லா இருக்கா? இந்தியன் 2ல கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, வெறுப்பாயிடுவேன் நான். நல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. உங்களுக்கு ஒர்க் ஆச்சு படத்துல? ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சா? எமோஷன்ஸ் ஏதாவது ஒர்க் ஆகுதா? எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடக்கணும்ன்ற மாதிரி படத்துல நல்லா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லை, எனக்கு பெருசாக எமோஷன்ஸ் ஒர்க் ஆகல. பட் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் தெலுங்கு மூவி அந்த ஸ்டைலில் பார்க்குறது. ஸோ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் ஒரு மாதிரி நல்லா ஃபைட் சீக்வன்ஸு, சாங்லாம் ரொம்ப இதுவாக நல்லா தான் இருந்துச்சு. சங்கரோட அவரோட படம் மாதிரி இருக்கா, இல்ல ஏதோ ஒரு தெலுங்கு படம் பார்த்த மாதிரி? இல்லை அப்படிலாம் அவரோட எஃபெக்ட் நிறைய இடத்துல இருக்குது. லைக் அந்த இதெல்லாம் எல்லாமே. சரி, இந்தியன் 2 பார்த்துட்டு இது பார்க்கும்போது எப்படி? அப்படிதான் நினச்சி வந்தோம். லைக் இந்தியன் 2க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் செட் ஆகுமாலாம் கேட்பீங்க. கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. கேம் சேஞ்சர் அப்படின்னு எதுக்கு வச்சாங்கன்னா அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது இந்த படத்தில் இருக்குது. ஆப்வியஸாக அந்த டைட்டிலுக்கான ஒரு ரீசனும் இருக்குது. டைரக்டர் ஹீரோக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல் இருக்கனால படம் நல்லா வந்திருக்கு. இந்தியன் 2 பார்த்துட்டு வந்துட்டு லைக் இதை பார்த்தா பெட்டராக தான் இருக்கும், பட் தென் ஆவரேஜ் மூவி தான். சார், படத்துல பாடல்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்கு பாடல்கள்? எல்லா படமும் அது ஆஸ் யூஷுவல் சங்கர் படத்தில் அப்படி தாங்க ப்ரோ இருக்கும். பாட்டு எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. படத்துலையும் தேவையான சீன்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. படமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. நல்லா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரே ஒரு சின்ன நோட் மட்டும் சொல்லிடுறேன், என்னன்னா சம்மரி. இது சங்கர் சார் படம்னு நினச்சி வந்தீங்கன்னா உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும். அதே நீங்கள் வேற ஒரு படம் நினச்சி வேற ஒருத்தரோட படம் நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். படத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அப்படின்னாக்கா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒருத்தருக்கு நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. இன்டர்வல் ஒரு ட்விஸ்டோட கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க. இந்த படத்தில் பொலிட்டிக்கல் கண்டென்ட் பேசுனாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு அதிகாரிகளும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா வந்து இன்னைக்கு அரசாங்கம் தான் அதிகாரிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அதிகாரிகள் பார்க்க நேர்மையான அதிகாரிகள் நினச்சா அரசியல்வாதிகளே ஓட விடலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல ஒரு கண்டென்ட். அரசியல்வாதிகளும் பார்க்கணும், அதிகாரிகளும் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. கதை பெருசாக இல்லை, எல்லாருக்கும் சங்கர் படம்னால ஒரு பிரம்மாண்டம். அது பாட்டில் மட்டும் தானே இருக்கு. பாட்டில் மட்டும் தான் அந்த பிரம்மாண்டம் இருக்கு, கதையில் அவ்வளோ இல்லை. கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் ராம் சரண் ஆக்டிங் இல்ல கேம் சேஞ்சர் சங்கரோட டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர் ஆக மொத்தம் இந்த படம் லைஃப் சேஞ்சர் லைஃப் சேஞ்சர். இந்த பாட்டை கேட்ட உடனே நிறைய பேர் இந்த படத்துக்கு இந்த பாட்டு தான் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக படம் பயங்கரமாக இருக்குது, எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் லேக் இருக்குது,
மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து இந்த 5 நாள் லீவை வந்து கம்ப்ளீட்டாக அப்செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டாங்க இந்த கேம் சேஞ்சரு. ஃபஸ்ட்டு 1 hour மொக்க சுத்தமாக பார்க்க முடியல. கங்குவா ஆச்சு ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் மொக்க, அப்புறமா வச்சு ட்ராவல் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு 1 hour மொக்க. நானும் வெயிட் பண்ணுறேன், எப்போதான்டா நல்ல சீன் வரும்னா இன்டர்வெல்ல வந்துச்சு நல்ல சீன். ஒரே ஒரு ட்விஸ்ட் இன்டர்வெல்ல, அப்பதான் ஓகே ஏதோ டேய் வராரா டேய் எங்க சங்கர் சார் வராரா தூக்க போறாரா கோப்பையன்ட்டு இன்டர்வெல்ல நினைச்சேன். இன்டர்வெல்லுக்கு அப்புறமா பார்த்தா திருப்பி பேக் டு ஃபார்ம் போன மாதிரி போயிடுச்சு. படம் சுத்தமா ஒன்றும் இல்லைங்க. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா எந்த ஒரு விஷயம் படத்துல ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? நான் கமர்ஷியலாக ஒரு அரசியல் மூவி நல்லா பண்ணியிருக்காங்க. சங்கர் சார் படம் முந்தின படம் இந்தியா 2 வேற அப்படி இருந்தது. ஆமாம் இதுல எப்படி கம்பேக் கொடுத்துட்டாரா? ஓரளவு அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல, சங்கர் கம்பேக்னே சொல்லலாம். ஓகே, கைராஜ் வாடி ராம் சார் பேர் ஆக்சுவலாக அந்த சாங் இது வரவே இல்லை மூவியில், வரவே இல்லை. அதை நினச்சி அந்த சாங்காண்டி கொஞ்சம் எதிர்பார்த்தே வந்தாலும் அந்த சாங் இல்லாத கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆமாம், படம் உண்மையிலே சொல்லணும்னா செமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்றது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்தியன் 2 மாதிரி திருப்பியும் ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் ஃபினிஷிங்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். எனக்கு இன்டர்வல் டைம்ல கொடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸா யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்தது. இதுல எனக்கு எஸ்.ஏ. சூர்யா சார் அண்ட் ஜெயராம் சாரோட ஆக்டிங் உண்மையிலே சொல்லி ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு பார்த்த ஃபீல் கிடைச்சது. செம்ம காமெடி, நிறைய இடங்கள விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அப்படி ஒரு ஹியூமர் சென்ஸா செம்மையா காமெடி பண்ணியிருந்தாரு. எனக்கு எஸ்.ஏ. சூர்யா சாரோட ஒரு டிஃப்ரெண்டான அரசியல் பார்த்த விதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி முதல்வன், சிவாஜி எல்லாமே சங்கர் சாரோட மொத்த படத்தையும் அப்படியே ரீமேக் பண்ணி வேற விதமா கொடுத்தா எப்படி இருக்கும், பிரம்மாண்டமா அந்த மாதிரி இருந்தது படம். ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும்னா இந்த படம் வந்து எவ்வளோ அழகா காமன் மேன் யாருக்குமே புரியாத மாதிரி எடுக்கவே இல்லை. ஒவ்வொரு சீனும் புரியுற மாதிரி ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஓட்டே போடாதவங்களுக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்றோங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல ராம் சரண் சொல்றாரு. அது நல்லா இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன், எப்படி அம்பேத்கர் வந்து எல்லாருக்கும் ஓட்டுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்தை மீண்டும் மாற்றி டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு மட்டும் ஓட்டுங்கிற மாதிரி கொண்டு வரணும். அப்பதான் இந்த பூக்கடை ஆயா, ரோட்ல இருக்கிற ஆயாலாம் ஓட்டு போட்டு தேவையில்லாம காசை வாங்கி நாட்டை நாசம் பண்ணாது. தயவுசெய்து இந்த இடத்த மாற்றணும். அதே மாதிரி எப்படி நம்ம டிரைவிங் லைசன்ஸுக்கு 8 போட்டாதான் எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சாதான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி எலெக்ஷன் ஐடி கார்டும் மினிமம் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தெரிஞ்சாதான்ற மாதிரி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சிஸ்டத்தையும் மாற்றினாதான் இந்த எலெக்ஷன் விஷயத்தை மாற்றவே முடியும். இதெல்லாம் மாற்றாம எதையுமே மாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் 2000 வாங்குற இடத்துல 20,000 வாங்குங்கன்னு ராம் சரண் சொல்கிறாரு. பட் நானும் வந்து என்ன சொல்லுவேன்னா 2000 20,000லாம் பத்தாது. அவனுக்கு கோடியில் கொள்ளை அடிக்கிறான்னா ஒன்று நீயே வந்து சிங்கிள் பிஹெச்கே காரு வைர நெக்லஸ்ன்னு கேட்டு வாங்கு, இல்லையா காசே வாங்காத. எனக்கு தேவை குட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். நான் நடக்கிற பாதை சிங்கப்பூர் குவாலிட்டியில் இருக்கணும். அடுத்த நிமிஷம் மழை பெஞ்சா ½ an hourல தண்ணி நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் இந்த நாட்டுக்காக தேச துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுங்க. படம் இது சங்கர் சார் எத்தனை தடவை தான் படம் எடுப்பாரு? கரப்ஷனை எதிர்த்து எத்தனை படம் எடுப்பாரு? எத்தனை படம் தான் எடுப்பாரு? அடுத்த ஜென்ரேஷனும் வந்தாச்சு, அவர் பொண்ணும் வளர்ந்தாச்சு, ஆனா இன்னும் கரப்ஷன் ஒழியல. சங்கருக்கு வந்து கம்பேக் இருக்குமான்னு இப்ப யாரும் கேட்டாங்க. சங்கருக்குலாம் கம்பேக்லாம் கிடையாது. நமக்கு தான் இப்ப கம்பேக் தேவை. கண்டிப்பா அந்த பிரம்மாண்டம் இருக்கு. ஆனா அந்த பிரம்மாண்டம் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஜென்டில்மேன் அப்போ, சிவாஜி அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம்னாவே சங்கர் சார்ந்து இருந்துச்சு. இப்போ வந்துட்டாங்க, அட்லி வந்துட்டாங்க, லோகேஷ் வந்துட்டாங்க, நெல்சன் வந்துட்டாங்க. ஸோ அதோட பிரம்மாண்டம் எடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த பிரம்மாண்டம் கனெக்ட் ஆகல. அதான் பிரம்மாண்டம் நல்லா இருக்கு, ஸ்டோரியும் இருக்கு. அதான் உங்களுக்கு வந்து படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தாலே அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாலே படம் வின் பண்ண மாதிரி தான். அந்த மாதிரி படத்துல மெசேஜ் அது நீங்க படத்தை போய் பாருங்க. எனக்கு என்ன கன்வே ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு எலெக்ஷன், அந்த ஒரு காசு வாங்குறதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு, அந்த ஒரு பாலிடிக்ஸ் எங்க உங்களை கூட்டு வந்து வைக்கும் அப்படின்றத வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப்மே கொஞ்சம் ஸ்லோ தான். பட் தென் அவங்க படத்தில் என்ன சொன்ன வருமோ அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. லைக் ஆஸ் யூஷுவல் சங்கர் படத்தில் வந்து இந்த சோஷியல் மெசேஜ் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல கமர்ஷியலாக போயிட்டாங்க. படத்தை வந்து கல்லா கட்டணுன்றதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஒரு தடவை எலெக்ஷன், திருப்பி ரீஎலெக்ஷன், ட்ரோனை வச்சு தூக்குறது. இப்போ என்னன்னா படம் பார்க்குற எனக்கு இவ்வளோ நேரமாக ஒரு மெசேஜாக நான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து அப்படியே கொம்பு சுற்றி விடும்போது இதனால எனக்கு என்னடா இதை பார்த்து நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தோணும். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு போவோம். படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நம்மள சென்டிமெண்ட்டாக ஓகே சூப்பர்ப்பா இது மாதிரி எடுத்துருக்காங்கப்பா, இதுதான்ப்பா உண்மையான
படம் என்ன இதான்ப்பா எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்துட்டு வரணுமா இந்த படத்தை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்ஷனு திடீர்னு லாஜிக் மிஸ்டேக் அந்த மாதிரி கொண்டு போகும்போது என்னடா திரும்பவும் நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு, வேற ஒன்றும் கிடையாது.